இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம கோயிலுக்கு போகலன்னா எப்படி? போகலாமா? இன்னைக்கு டே 35. நான் எப்போ தஞ்சாவூர் போனாலும் கோயிலுக்கு போகாமல் வரமாட்டேன். இந்த முறை கோயிலுக்கு போனது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப கிட்ட போய் சிவனை பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை அந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் ஒரு தடவையும் போகும்போது ஒரு விஷயமும் புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்போவுமே வீக் டேஸை கம்பேர் பண்ணும்போது வீக்கெண்டில் வந்து கூட்டம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நல்ல கூட்டம் இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் காலையில் வந்து ஒரு 8:30க்கெல்லாம் போயாச்சு. 8:30க்கு நல்ல வெயில் இருந்தது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க போகிறதுக்கு அப்படின்னா ஒன்று காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே போயிருங்க, இல்லைனா ஈவினிங் டைமில் போங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பார்க்குற ஒரு விஷயமே ஆச்சரியமாக தான் இருக்குங்க. அங்கே இருக்க நந்தி ஆகட்டும், அங்கே இந்த மாதிரி அந்த காலத்தில் பெயிண்டே இல்லாத காலத்தில் வெறும் இலைத்தழையை வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே அற்புதமானதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி கிளம்பி வந்தாச்சு. ஓகே, மறுபடியும் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.